சர்வலோகத்தையும் ஆளுகை பண்ணுகிற அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யாத்ராகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசித்து, கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார், ஒரு கோல் என்றார். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார், ஒரு கோல் என்றார். ஆமென். நமக்கு இன்னைக்கு நம்ம கையில என்னென்னலாம் இருக்குது. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்ட்ட பார்த்தா எது அதெல்லாம் இருக்கக்கூடாதோ அத்தனையும் அதுகிட்ட இருக்குங்க. போதை ஊசியிலிருந்து, கஞ்சா பொருள்கள்ல இருந்து அத்தனையும் அவர்களிடத்தில் இருக்கிறது. யாருக்கிட்டனா 11வது 12வது படிக்கிற பிள்ளைகிட்ட அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. எனக்கும் ஒரு காலங்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டேன். கஞ்சா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது. வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் மனம் போன போக்கில் வாழ்கிறதுனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது, துன்பங்கள் துயரங்கள் வருகிறது. இங்கே ஒரு மனிதனை பார்த்து உன் கையில் இருக்கிறது என்ன? இன்னைக்கு நம்மகிட்ட எல்லாத்துக்குமே நிறைய பேர்கிட்ட நிறைய காரியங்கள் இருக்கிறது. நிறைய பேர்கிட்ட தங்கம் இருக்கிறது, நிறைய பேர்கிட்ட வெள்ளி இருக்கிறது, நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கிறது. ஒரு மனிதன் சொன்னான், பைபிள் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் ஏற்ற துணை உண்டாக்குவேன். உனக்கு எது ஏற்ற துணை என்று கேட்கும்போது அது பதில் சொல்கிறார். உன்னுடைய தாய் அல்ல, உன் தகப்பன் அல்ல, உன்னுடைய பிள்ளைகள் அல்ல, உன்னுடைய மனைவி அல்ல, உன்னுடைய சொந்த பந்தங்கள் அல்ல, உன் உடலே உனக்கு துணையாக வருகிறது. ஏன் அப்படி என்று நான் அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, எல்லா வேலைகளிலும் உன்னோடு கூட வருவது உன்னுடைய உடல், உன்னுடைய சரீரம். இந்த சரீரத்தினுடைய வழியை வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. மனைவி கொஞ்ச காலம், கணவன் கொஞ்ச காலம், பிள்ளைகள் கொஞ்ச காலம், தாய் தகப்பன் கொஞ்ச காலம். ஆனாலும் இந்த உடல் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு போற வரையிலும் நம்ம கூட வருது. அதுதான் உனக்கு துணை. எனவே இந்த சரீரத்தில் எந்த அளவுக்கு பாதுகாத்துக் கொள்கிறியோ அந்த அளவுக்கு நீ சுகமாய் வாழலாம். சரீரத்தில் நம்ம என்ன பண்ணணுமா, நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே மருத்துவமனைகள் பெருகி கொண்டு போகிறது, மருந்துகள் பெருகி கொண்டு போகிறது, மருத்துவர்கள் பெருகி கொண்டு போகிறார்கள். எப்படியோ என்ன பண்ணிடணும், சரீரத்துக்கு பாதிப்பு வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறோம். இப்ப கையில என்ன இருக்கு? சில சொல்லுவாங்க கையில தம்புடி கூட இல்லை. என்ன இல்லை? கையில ஒரு தம்புடி கூட இல்லை. கையில என்ன இருக்கு இல்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிறவர் ஆண்டவர். என்கிட்ட இது இருக்குது, அது இருக்குது, நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் என்பதை பார்க்கணும். என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சரண்டர் அடைஞ்சிட்டோம்னா, ஒன்றும் இல்லாதவைகளை உருவாக்குகிறவர் ஆண்டவர். ஏன்னா வெறுமையா இருந்தவைகள் எல்லாம் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மரங்கள், செடிகள், கொடிகள், ஊர்வன, பரப்பன, நடப்பன எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கினார். கிருபானந்த வாரியர் என்கிறதான ஒரு மனிதர் சரியா கல்வி கற்காதவர். ஆனால் இந்த புராணங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவர். அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், மயில் மயிலாகவே வாழ்கிறது, குயில் குயிலாகவே வாழ்கிறது, சிங்கம் சிங்கமாகவே வாழ்கிறது, கரடி கரடியாகவே வாழ்கிறது, மீன் மீனாகவே வாழ்கிறது, கழுகு கழுகாகவே வாழ்கிறது, மனிதன் மாத்திரம் மாறிக்கொண்டே இருக்கிறான். அதான் வாழ்க்கையில் பிரச்சனை. பச்சுந்தியாகப்பட்டது நேரத்துக்கு நேரம் மாறும். அது ஒரு கடிதம் எழுதி வச்சுதான், நிறம் மாறுவதில் மனிதர்கள் என்னை மிஞ்சி விட்டார்கள், இனி எனக்கு இந்த பூமியில் வாழ ஆசை இல்லை என்று தூக்கு போட்டு செத்தது. எது?
ஆமா. காரணம் நம்ம நினைக்கிறோம் நேரத்துக்கு நேரம், நாளுக்கு நாள் ஒரே ஸ்திரீல இருக்கிறதுல மாதிரி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா. இப்ப எல்லாவற்றையும் வேலை சொல்லுகிறது துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. நம்முடைய சுய பலத்தினால் செய்ய நினைத்தால் எதுவுமே சாதிக்க முடியாது. நான் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியும். இங்க வந்துட்டா அமைதியா இருக்கு. ஒரு சினிமா தேட்டர்ல போய் உட்காடுறான், 2 மணி நேரம் இடைவேளை வந்தாதான் எங்க போறான், முறுக்கு வாங்க போறான். உண்மை இல்லையா? எங்கடா ஒரு காட்சி போயிருவோம். இப்ப அதை விட முக்கியமான இடம் தேவனுடைய ஆலயம். பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் அவரை போறது வர்றது டான்ஸ் பண்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாம் புறக்க வச்சுக்கலாம். உன் கையில் இருப்பது, உன் கையில் இருப்பது. இன்னைக்கு எல்லா கையிலும் என்ன இருக்குது? போன் இருக்குதோ இல்லையோ, என்ன இருக்கு? போன் இல்லைன்னா செத்து போயிடலாம். டிக்டாக் விட்டதான ஒரு பெண் வீட்டுக்கார சத்தம் போட்டிருக்கிறான், உடனே தூக்கு செத்துட்டா. எனக்கு வாழ பிடிக்கல. என் புரிச்சேன் என்ன சொல்லிட்டா, டிக்டாக் பண்ணாத. பாருங்க, மேல இருந்து குதிக்கிறது, பள்ளத்துக்குள்ள எட்டி பார்க்கறது, அப்படி சாகுவது, இதெல்லாம் வேத பொருள். துன்மார்க்கன் பாதி காலத்துல செத்து போயிடுறான். நீதிமான் தீர்க்காய் சொல்லுவான். ரொம்ப நாள் நீங்களாம் வாழணும். பேசலாம். நானும் ஒரு நாள் வாழணும். பேசலாம். நான் நல்லா இருந்தா நீங்களும் நல்லா இருக்கலாம், நீங்க நல்லா இருந்தா நானும் நல்லா இருக்கலாம், எல்லாரும் நல்லா இருக்கலாம். ஆமென். பேசலாம். அப்போ உன் கையில் இருப்பது என்ன? என்ன கோல்? ஒரு காய்ந்து போனதான ஒரு கோல், ஆடுகளை மேய்க்க பயன்படுத்துவதான ஒரு கோல். இவன் யார் என்று சொன்னால் மோசே என்கிறதான ஒரு மனிதன். தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்து இவன் அழகு உள்ளவனாக இருந்தபடியால் புத்தி புத்தி பாலுட்டி சீராட்டி வளர்க்கிறதான வேலைகளிலே அங்கே ஆண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களை கொன்று விட வேண்டும் என்று சட்டம். இந்த பிள்ளையை கொல்ல தாய் தகப்பனுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. பாதுகாத்து வளர்த்து வந்தார்கள். வளர்த்து வந்து நாட்கள் நெருங்க 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 பிரச்சனை அதிகமாக மாறிவிடும் என்று சொல்லி ஒரு பேழையை செய்து அந்த பேழையில ஒரு பெட்டியில அந்த குழந்தையை வைத்து அப்படியே என்ன பண்றாங்க, நதியில விட்டு விடுகிறார்கள். அந்த நதியில குளிக்க வந்த எகிப்து ராஜாவினுடைய குமாரத்தி அந்த பெட்டிகள் என்ன வருகிறது என்று பார்த்து அந்த குழந்தை ஒரு அழகான ஒரு குழந்தையாக இருக்கிறபடியினால் இந்த குழந்தையை தன் குழந்தையாக வளர்க்க ஆரம்பித்தார். இதுதான் எதுன்னு கேட்டீங்கன்னா கர்ணனுடைய கதை. சூரிய பகவானுக்கு பிறந்தது. எங்க வச்சு அனுப்பிச்சாங்க? பெட்டியில வச்சு அனுப்பிச்சாங்க. அதை எடுத்து வளர்க்குறாங்க. அது வந்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதை அழகு உள்ள பிள்ளையாக கண்டு ஜலத்திலிருந்து தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் அந்த பிள்ளைக்கு மோசே என்று பெயரிட்டார். அந்த மோசே என்பவன் அங்கே ராஜ அரண்மனையில் வளர்கிறான். இந்த பிள்ளையை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை என்பதை யாரையாக வைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி விசாரிக்கும் பொழுது அங்கே ஒரு சிறு பெண் சொல்லுகிறார், இங்கே ஒரு தாய் இருக்கிறார், அந்த தாயை இங்கே நான் கூட்டிக் கொண்டு வந்தா இந்த குழந்தையை நல்லா என்ன பண்ணிடுவா, வளர்த்து தருவார். அப்படியா? உடனடியாக அந்த தாயை அழைத்து கொண்டு வா. இந்த வார்த்தையை சொன்னது யார் என்று கேட்டால் மோசேயினுடைய அக்காவாகிய மிரியாம். அந்த தாய் யார் என்று கேட்டால் மோசேயை பெற்றெடுத்த தாய். இப்போ தன் பிள்ளையை வளர்ப்பதற்கு கூலி பெற்ற முதல் தாய் யாராக இருக்கலாம்? சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம பிள்ளைய விட்டு வேலைக்கு போயிடுறோம், வேற யாருக்கா காசு கொடுக்கிறோம். பெத்து வளர்த்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஊதிய வாங்கின உலகத்துல ஒரே ஒரு தாய் யாரு? மோசே. அவருடைய தாய் வளர்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன்.
எந்த வித்தையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் அவன் கற்றுத் தேர்ந்தவன். எகிப்தியனுக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை வரும் பொழுது இவன் இஸ்ரவேலருக்கு யாரா இருக்கிறான்? துணையாக இருந்து யாரை கொள்றான்? எகிப்தியனை கொள்றான். மறுநாள் சகோதரர்கள் 2 பேரும் சண்டை போட்டிருக்கும் பொழுது 2 பேருக்கு என்ன பண்ண, நம்ம சகோதரர்கள் சண்டை போடலாமா அப்படி கேட்கும் பொழுது, நேற்று கொண்டது போல எகிப்தியனை கொண்டது போல நீங்க எங்களை கொண்டுருவாயோ அப்படின்னு ஒருத்தர் கேட்ட உடனே இவனுக்கு பயம் வந்தது. அப்படி என்ன பண்ணி விடுகிறான்? ஓடி வந்து விடுகிறான். அங்கேதான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார், பேசுகிறார், முட்செடியில தரிசனமாகிறார். அந்த முட்செடியை வந்து என்ன பண்ணுகிறது? அக்கினி பற்றி எழுதி கொண்டிருக்கிறது. அங்கே இருந்து ஒரு சத்தம் வருகிறது, மோசே. அவன் நெருப்பு எரிகிறது, ஆனால் முள் வேகவில்லையே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்பி அனுப்ப போறேன், எகிப்துக்கு அனுப்ப போறேன். பல காரியங்களை ஆண்டவர் உரையாடுவதை நீங்கள் பார்க்கலாம். அவன் சொல்லுகிறான், நான் போக முடியாது, நான் திக்குவாய் உள்ளவன், நான் மந்தனா உள்ளவன், நான் போக முடியாது. அவர்கள் என்னை நம்பார்கள், எனக்கு உயிர் பயம், போனா கொன்றுவோமே. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், உன் கையில் இருப்பது, சொல்லுங்களே, உன் கையில் இருப்பது, உன் கையில் இருப்பது என்ன? அவன் சொல்லுகிறான், ஒரு கோல். வேதம் சொல்கிறது, கோலும் தடியும் என்னை தீர்த்து. கோல் என்பதும் தடி என்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. கோலும் தடியும் என்னை. கோல் என்பது கர்த்தருடைய வேத வசனங்கள், வார்த்தைகளை குறிக்கிறதாக இருக்கிறது. ஒரு கோல். அதை சொன்னா, நீ என்ன பண்ண, தரையில போடு. தரையில் போட்ட உடனேயே அது என்னவா இருக்கிறது? உலகம் சொல்லுகிறது, பாம்பென்றால் படையும் நடுங்கும். பாம்பென்றால் எல்லாம் கற்றுக்கொள்ள பக்தியா இருங்க, வைராக்கியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாம்பை விட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அட போய் ஆண்டவர் அது இயேசுவாகுது, எல்லாம் உருண்டு போயிடுவோம். நான் கதவை அடைச்சிருவேன்ல, ஒருத்தர் தவிக்க முடியாது. அப்போ ஒரு பாம்புனா பயம், இவனும் பயந்துட்டான். ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, என்ன பண்ணு, எதப்படி புடியில இவன் பிடிச்சான், என்ன ஆயிடுச்சு? கோலம் ஆயிடுச்சு. நம்ம கையில என்ன இருக்குது, இதை வச்சு என்ன செய்யலாம், இதை வச்சு என்ன சாதிக்கலாம் அப்படின்றது முக்கியம் அல்ல. நம்ம கையில உள்ளத அதை ஆண்டவருக்காக பயன்படுத்தணும்னு நினைச்சாலே ஆசீர்வாதம் வந்துடும். ஏன்னா பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். போடுன்னு சொன்னா போட்டான், புடின்னு சொன்னாரு புடிச்சிட்டான். கோலை என்ன சொன்னாரு? உன் கையில் இருப்பது கீழே போடுனாரு, போட்டான். போட்ட உடனே பாம்பு மாறிடுச்சு. புடினாரு, புடிச்சிட்டான், கோலா மாறிடுச்சு. இப்ப இவனுக்குள்ள ஒரு மாற்றம். ஏன்னா இவன் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன். இதே போல காரியங்கள் எல்லாம் பல காரியங்கள் நடக்கிறது. இப்போ அவன் கல்யாணம் ஆகிருக்குது, பிள்ளைகள் இருக்கிறது. போகும்போது திரும்பவும் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்கே போகிறான்? எகிப்துக்கு போகிறான். எகிப்துக்கு போய் அவன் என்ன சொல்கிறான்? பல நாட்கள் ஆகிறது. ராஜாவை சந்திக்கிறான். அவனுடைய தாய் கூட என்னுடைய மகன் வந்து விட்டான் அப்படி சொல்லி ரொம்ப என்ன பண்ணிருக்கலாம், அந்த பார்வனுடைய குமாரத்தை ரொம்ப அன்பு பாராட்டிருக்கலாம், ரொம்ப நேசித்திருக்கலாம். ஆனா இவனோ வேதம் கூறுகிறது, அந்த அரண்மனை வாழ்க்கையில் வாழ்வதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட பாடுகளை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். பாவங்களினால் சந்தோஷம் வரும், பாடுகளினாலும் சந்தோஷம் வரும். பாவங்களினால் சந்தோஷத்தை அனுபவித்தவன் சிம்சோன், பாடுகளினால் சந்தோஷத்தை அனுபவித்தவன் மோசே. நாம் நமது வாழ்க்கையில எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் என்பதை நீங்க யோசித்து பாருங்க. இப்ப அங்க எகிப்துக்கு போகிறாங்க. அங்க மந்திரவாதிகள் எல்லாரும் இருக்கிறார்கள்.
எல்லா மந்திரவாதிகள் இருக்கிற பொழுது இவன் பேசுகிறான், என் ஜனங்களை எங்கள் தேசத்துக்கு போக அனுப்பிவிடும். யாரும் இவனை நம்பல, மோசையை நம்பல. இவன் என்ன பண்றான், அந்த கோலை தூக்கி கீழே போடுகிறான். அந்த கோல் என்னவோ மாறிடுச்சு, பாம்பா மாறிடுச்சு. இதை பார்த்து எல்லாரும் ஏளனம் பண்ணுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், அங்கு இருக்கிறதான எல்லா மந்திரவாதிகளும் கோலை போட்டார்கள். எகிப்து தேசத்தில் இருக்கிறதான மந்திரவாதிகள் அத்தனை பேரும், நூற்றுக்கணக்கான மந்திரவாதிகள் தங்களுடைய கோல்களை போடும் பொழுது எல்லாமா கோலாக மாறினது. இப்போ இவன் சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவனாக இருந்தால் இவனுக்கும் தெரிந்திருக்கும் அந்த கோலை போட்டால் பாம்பாக மாறும் என்று. ஆனால் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நடந்த சம்பவம் என்ன, எல்லாம் கோலாக மாறும் பொழுது இந்த மோசையினுடைய பாம்பு அத்தனை பாம்பையும் விழுங்கியது. எல்லா பாம்பையும் இது விழுங்கி விட்டது. விழுங்கிட்டு இவன் பிடித்தான், கோலாக மாறியது. இப்பொழுது தான் எகிப்துல மக்கள் மத்தியிலே ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு திகில். அப்ப நம்ம கையில என்ன இருக்குதோ அதை வைத்து ஆண்டவர் எதை வேணுமானும் செய்வார். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னு சொல்றோம். கர்ணனிடத்துல கடைசியாக கேட்டார்களாம், உனக்கு என்ன வர வேண்டும்? இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத வரம் எனக்கு வேண்டும். என்ன வரமா? இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத வரம் எனக்கு வேண்டும். எப்போ? சாக போகும்பொழுது. எவ்வளவு பெரிய காரியம். நாம் நமது வாழ்க்கையில வைத்துக் கொண்டே என்ன பண்றோம்? உப்புரான சத்தியமா சொல்றேன், என்கிட்ட என்ன இல்ல இல்ல சொல்றோமா இல்லையா? அது நீங்க சொல்றதுக்காக நான் கொடுத்தா என்ன பண்ண, திருப்பி வராது. நான் என்ன சொல்றேன், எந்த நேரத்தில் கேட்கிறானே, எந்த சூழ்நிலை கேட்கிறானோ, நம்மளால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும். அப்படியாப்பட்ட உதவிகளிலே தேவன் பிரியப்படுகிறார். அப்படி செய்யும் பொழுது தேவ தூதர்கள் நீங்க என்ன பண்ணுவீர்கள்? உன் கையில் இருப்பது இந்த கோலை வைத்துதான் ஏறக்குறைய நிறைய அற்புதங்கள். பெண்களை வர வைத்தான், தவளைகளை வர வைத்தான், வெட்டிக்கிளிகளை வர வைத்தான், செங்கடல் இரண்டாக பிளந்தது. இப்படி எக்கச்சக்கமான காரியங்கள். ஏறக்குறைய பைபிள்ல ஒரு 13 அற்புதங்கள். நல்லா படிங்க, 10லயே எவ்வளவு சொன்னது கேட்டு இருக்க கூடாது. திரும்ப திரும்ப படிச்சு போறோம். படிச்சு பார்த்தா 13 அற்புதங்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நைல் நதி ரத்தமாக மாறினதிலிருந்து ஆராய்ச்சியாளருடைய கண்டுபிடிப்பின்படி ஏறக்குறைய இந்த கோலை வைத்து 150 அற்புதங்களை மோசே செய்திருக்கிறார். உன் கையில் இருப்பது என்ன? ஒரு கோல் தான். ஒரு கோலை வைத்து தேவன் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னார். ஏன் நமது வாழ்க்கையில ஆண்டவர் தேவன் அற்புதங்கள் செய்ய மாட்டாரா? கோலை நீட்டும் பொழுது செங்கடல் இரண்டாக பிறந்து, செங்கடல் தன்னை நடுவார் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியது இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய். அப்போ இவன் சொல்றான், எனக்கு பேச முடியாது, எனக்கு திக்குனாவு, அவன் நம்ப மாட்டான், இவன் நம்ப மாட்டான். எக்கச்சக்கமான ஏத்திக்கு போட்டிகள் சொன்னாலும் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நம்புறேன். ஆண்டவர் நம்புறாரா? உங்களை நம்புறாரா? அப்பா நம்பாம இருக்கலாங்க, அம்மா நம்பாம இருக்கலாங்க, அண்ணன் நம்ப இருக்கலாங்க, தம்பி நம்பாம. இன்னைக்கு பேப்பர்ல நான் நேற்று ஒரு செய்தி படிச்சேன். ஸ்ரீலங்கா தேசத்துல ஒருத்தன் ஒரு வீட்டுல கொஞ்சம் பணம் திருட்டு வேண்டாம். ₹37 எவ்வளோ? இன்னைக்கு அவர் பெரிய தொழிலதிபர். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பைபிளை படிச்சதுனால மனம் திரும்பி ஸ்ரீலங்கா போயிட்டு 3 லட்சம் ரூபாய் அந்த பணத்துக்கு திருப்பி கொடுத்துட்டான்.
பேசுறா? இது யாருங்க சொல்றா? 3 லட்சம் ரூபாய் போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு யார் சொன்னதுங்க? யாரா பிடிச்சாங்களா, அடிச்சாங்க, ஜெயில போட்டாங்க? ஒண்ணும் கிடையாதுங்க. இதைத்தாங்க பைபிள் சொல்லுது. திருடாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, இதைத்தாங்க பைபிள் சொல்லி. இதைத்தாங்க நாங்களும் சொல்றோம். வேற என்ன சொல்றோம்? நாளைக்கு நேற்று பேப்பர் நீங்க படிச்சு பாருங்க. அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கு சந்தோஷம். அதாவது எவன் திருடிட்டு வந்தானோ அந்த ஆள் செத்து போயிட்டான். அவங்களுடைய பிள்ளைகிட்ட போய் கொடுத்துட்டான். அவங்களுக்கு ஆச்சரியப்படுறாங்க. ஆளுக்கு 1 லட்சம் போ பேசலாம். உங்களுக்கும் தருவார் ஆண்டவர். எப்ப தருவார்? நீங்க யாரை ஏமாத்துனீங்களோ அதை போய் கொடுத்துருங்க, அப்ப தருவார். நம்ம நினைச்சிட்டோம், அதெல்லாம் மாறிட்டா கர்த்தருக்கு தருவார். நம்ம நீ கோடா கோடியாய் ஆசீர்வாதமாய் வாழணும், சந்தோஷமா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும். அப்ப இந்த மோசே இப்படி இருந்தான். ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தான். மக்களோடு பாடுகளை சகிக்க சாகவும் ரெடியாக இருந்தான். மக்கள் பண்ணதான கொடுமை நிமித்தமாக அவன் சொல்றான், ஆண்டவரே ஜீவபுத்திரத்தின் பேரை கிறுக்கி போடு. ஆண்டவர் சொல்றாரு, அத்தனை பேர் ஒரே நிமிஷத்துல நான் கொண்டுறேன், நீ வா என் கூட வந்துரு. ஐயா உன் பேரை தப்பா சொல்லுவா, எகிப்திலிருந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் மனாந்தரத்துல கொண்டுட்டான், அதுக்கு பதில் நான் செத்து போறேன். இவனை வயராக்கி கொள்ளுற மனுஷன். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றா, என் வீட்டில் எங்கும் அவர் உண்மை உள்ளவர். வேதம் சொல்றது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண. அப்ப நீங்க ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமானால் ட்ரூத், உண்மை, உண்மை இருந்தால் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நன்மை கிருபை நம்மை தொடரும். நம்ம கையில என்ன இருக்குது, என்ன இருக்குது, என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஒண்ணுமே இல்லாட்டி கூட சரி, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிறவர் நம்மதான். இது பெரிய காரியங்கள். இடி முழக்கத்தை அந்த கோள் உண்டாக்கி கீழ் காற்றுகளை வர செய்தது, கண்மலையில் அடிக்கும் பொழுது தண்ணீர் புறப்பட செய்தது. இப்படி ஏறக்கூடிய 150 வகையான அற்புதங்களை இந்த கோள் செய்தது. ஆனால் பார்ப்பதற்கு என்னதான் காய்ந்து போனதான கோள் தான். ஆரோன் கிட்ட ஒரு கோள் இருந்துச்சு. அந்த கோளை கொண்டு போய் வச்சுட்டு வரும்பொழுது ஒரே ராத்திரில பூத்து காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்துச்சு. காரணம் என்ன? எதெல்லாம் இம்பாசிபிளா இருக்குதோ தேவனிடத்துல எல்லாம் பாசிபிளா மாறிடும். எதெல்லாம் நம்ம முடியவே முடியாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே தேவனுக்கு லேசான காரியம். நம்புறீங்களா? இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. மோசே கிட்ட என்ன இருந்துச்சு? ஒரு கோல். இதுக்கு ஒவ்வொரு வசனங்களும் ஆதாரம் கொடுத்தா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கடுத்து 2வது ஒரு கருத்து சொல்றேன். இங்கே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் முழுசும் நீங்க அப்படி வீட்டில் போய் வாசித்துக்கீங்க. இந்த 2வதாக நம்ம பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் புத்தகத்துல தாவீது என்கிறதான ஒரு மனிதன். யாருங்க? தாவீது. இந்த தாவீது அப்படின்னு சொன்னா அவன் பிரீதியானவன், தேவனுக்கு பிரியமானவன் என்பது பொருள். இப்ப இந்த தாவீது அவங்க அப்பா பேர் என்னது? ஈசா. ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து என்ன தோணுமா? ஒரு துளிர் தோன்றும். ஈசா என்னும் ஒரு தகப்பனுக்கு இது எத்தனாவது பிள்ளை? 7க்கு ஆதாரம் காமிச்சிருந்தா காமிச்சிட்டேன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தோம். அது 4ஆகமத்தை நீங்க படிச்சீங்கன்னா தான் அதோட விஷயம் தெரியும். போகட்டும், சாமியோட மாத்திரம் நிறுத்தக்கூடாது, 4ஆகமத்தையும் படிக்கணும். 4ஆகமத்தை படிச்சா எத்தனாவது பிள்ளை என்பதற்கு அங்கு ஒரு வரலாறு இருக்கிறது. 8வது பிள்ளையா இருக்கட்டும், 7வது பிள்ளையாக இருக்கட்டும், போட்டோம் ஒரு பிள்ளை. ஆமென். பைபிள்ல 2த்துக்குமே ஆதாரம் இருக்கு. 8வது பிள்ளை என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது, 7வது பிள்ளை என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இவன் அந்த காலத்திலே ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். என்னத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான்? ஆடுகள். பக்தன் ஒருவன் பாடும் பொழுது, ஆடுகள் பின் அலைந்த
சொல்லுங்க. ஆடுகள் பின்னலைந்த அந்த தாவீதை அழைத்ததும் நான் அல்லவா? அப்ப அந்த தாவீதை கர்த்தர் என்ன பண்றாரு? அழைக்கிறார். இந்த தாவீது அவங்க அப்பாவுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போகிறான். எதற்காக போகிறான் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். பால் கட்டிகளையும் தின்பண்டங்களையும் கொண்டு போகிறான். அங்கே மாபெரும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப சகோதரர்கள் எல்லாம் மிகப்பெரிய போர் வீரர்கள், யுத்த வீரர்கள், பார்க்கிறதுக்கு பராக்கிரமசாலியாக இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் எல்லாம் ஆகத்தை வாங்கி சாப்பிட்டு இவரை திட்டுகிறார்கள். நீ யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வந்தா, அந்த கொஞ்சம் ஆட்டை யாருக்கிட்ட வந்த போ. இவன் கேட்கிறான், நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா? பேசலா பேசலா, நான் இங்க வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி அவன் கேட்கிறான். அங்க போய் அக்கம் பக்கம் விசாரிக்கிறான், என்ன நடக்கிறது? அப்ப சொல்லுகிறான், ஒருவன் கோலியாத்தை கொன்னுட்டா ராஜா சொல்லியிருக்கிறார், தன்னுடைய மகனை கொடுப்பதாகவும் ராஜ்யத்துல பாதியை கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். நீங்க எல்லா ராஜாக்களும் அப்படிதான் பண்றாங்க. ஒரு நடனம் நடனம் ஆடிட்டா எழுதி கொடுத்து போயிடுறான். இந்த வார்த்தையை ஒரு ராஜா வேதாகத்தில் பயன்படுத்துகிறார். எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? என்னுடைய ஆஸ்தியில பாதி கேட்டால் உனக்கு என்ன பண்றேன் எழுதி வைக்கிற சொல்றாரா? மதி வாங்கி சொல்ற. அப்ப அழகுல மயங்கி சொல்ற. இப்போ மேடத்துல ஒன்றும் இல்லை. எல்லா யுத்த வீரர்கள், யுத்த களத்தில் இருக்கிறவர்கள். இவகிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கிறது, ஒரு கவன். பேசலாம். என்னதுங்க கவன்? கவன் என்று சொன்னால் நம்ம எல்லாம் சின்ன வயசுல கூட சிலர் வைத்திருப்போம். அது கொஞ்சம் அந்த கவன் வித்தியாசமா இருக்கிறோம். அதாவது ரெண்டு கும்பல ஒரு ரப்பர் டீப்பை வச்சு குருவிக்காரர்கள் குறி பார்த்து என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. அது ஒண்ணு. இது ஒரு அடைப்பை மாதிரி சுத்தி வச்சு என்ன பண்ணுவான்? அடிப்பான். அதுக்கு பேர் கவன். அவன் பால் கட்டிகளை கொண்டு வரும் பொழுதே ஆற்றில் என்ன பண்ணா 5 கூழாங்கற்களை கொண்டு வந்தான். அதையும் வைத்திருக்கிறான், கவனை வைத்திருக்கிறான். அப்ப ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது, தாவீது என்பவன் கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுவதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். அப்படியா? ஒரு மாவீரன் நம்ம பக்கத்துல வந்திருக்கிறான், அவனை கூட்டிட்டு வர சொல்லி பார்த்தா இவன் சின்ன பையனா காணப்படுகிறான், சிவந்த மேனி உள்ளவனாய் காணப்படுகிறான், அழகு உள்ளவனாய் காணப்படுகிறான். அதே போல கோலியாத்தை பார்த்தால் அவன் மாவீரனாய் காணப்படுகிறான். அப்போ சவுல் சொல்லுகிறான், உன்னால் அவனை யுத்தத்தில் போராடி ஜெயிக்க முடியாது. அவன் சிறு வயது முதலே யுத்த வீரன். நீயோ ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஆட்டு இடையனாக இருக்கிறார். ஆகாது. இல்ல, இவன் போராடி நான் ஜெயிச்சிருவேன். அப்பொழுது அந்த ராஜா அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் இவனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. என்ன வஸ்திரம்னா யுத்த வஸ்திரம், மார்க்கவசங்கள், கேடயங்கள், ஈட்டிகள் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. எல்லாம் இவனுக்கு போட்டு பார்த்தா எதுவுமே இவனுக்கு செட் ஆகல. காரணம், சவுல் என்பவனே பெரிய யுத்த வீரன். அவனுக்கு கீழ் தோள்பட்டைக்கு கீழ் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே இருந்தார்கள். எனவே அவனுடைய டிரெஸ் என்ன பண்ணல, செட் ஆகல. இவன் எல்லாவற்றையும் கலட்டி விட்டு நேருக்கு நேராக அவன் செல்கிறான். எங்கே செல்கிறான்? கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு செல்கிறான். அப்பொழுது அந்த கோலியாத்து கோஷம் விடுகிறான். பக்தன் பாடும்போது, கோலியாத்தின் வேஷம் எங்கு செல்லுமா, கோஷமிடும் இளைஞர் முன்னே நில்லுமா. ஆமென். பேசலாம். பெரிய கோஷம் விடுகிறான். அவன் கேட்கிறான், என்ன ஒரு நாய் என்று நினைத்தாய்? இன்றைய தினத்துல உன்னை அடித்து உன்னை கொன்று உன்னுடைய மாம்சங்களை எல்லாம் ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக்குகிறேன் பார் என்று சொல்லி கர்ஜித்தான். அப்பொழுது தாவீது சொல்லுகிறான், நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான்கள் ஓடி அது வல்ல கோட்டை. அந்த கர்த்தருடைய நாமம் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும்.
ஒரு பாஸ்டர் திருநெல்வேலியில பிசாசு ஜெயிச்சுட்டு இருக்காரு. போ போ போ. அந்த பிசாசும் அப்படியே 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 8 மணி நேரம் ஆச்சு, போகல. இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்றான், நான் போறேன்னு. பேசலாம். இவர் போ போ போன்றது அது போகல. பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீயா எங்களை போக சொல்ல? குடிச்ச சட்டையெல்லாம் கிழிச்சிச்சா இல்லையா? அப்போ பேய்களும் பிசாசுகளும் நடுங்கக்கூடிய ஒரு நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். அப்ப இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொல்லு அப்படின்னு யார் சொன்னது? பிசாசு சொல்லிச்சு. இவர் சொன்னா அது போயிடுச்சு. பேசலாம். இன்னொரு பாஸ்டர் தான் போய் ஓட்டினார். ஓட்டிட்டு இருந்தார். போகல. நீ போறியா போக மாட்டியா? நான் போக மாட்டேன். சரி நான் போறேன். நான் போயிட்டேன். எனக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு, நான் போறேன். இப்போ வாழ்க்கையில இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா இவன் அப்படி போகல. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு. பேசலா. அப்ப இவனுக்கு பெரிய ஆசை இருந்தது. என்ன ஆசை? ராஜாவுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஆசை இருந்திருக்கலாம். அடுத்த ராஜா நம்ம தான்ற ஒரு கனவு கண்டிருக்கலாம். எல்லாம் அவனுக்கு வந்திருக்கலாம். அவனை பார்த்து இவ்வளவு கோஷமிட்டவன் தன்னுடைய அடைப்பில் இருந்து ஒரு கூழங்களை எடுத்து சுத்தி ஒரே ஒரு அடி அடித்தான். அவன் சரீரங்கள் முழுவதும் கவசங்களினால் நிரப்பப்பட்டிருந்தது. எஞ்சிருந்த ஒரே ஒரு இடம் இந்த நெத்தி பகுதி தான். இந்த இடம் மட்டும்தான் எம்டியா இருந்துச்சு. வச்சு அடிச்சா பாருங்க, அந்த இடம் கரெக்டா போய் அடிபட்டு அவன் முக குப்புற விழுந்தான். ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பதாக இதனுடைய சரித்திரத்தை ஆராய்ச்சியாளர்கள் ஆராயும் பொழுது ஒரு மண்டையோடு கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மண்டையோடில முன்பக்கம் மடிக்கப்பட்டு அவன் கீழே விழுந்ததாக தினத்தந்தி பேப்பரில் அந்த போட்டோவோட வந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த தினத்தந்தியில என்ன சொல்லியிருக்கிறாங்க? இது கோலியாத் தாவீது சம்பவத்தில் நடந்த கோலியாத்தினுடைய மண்டை ஓடு என்பதை ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். பைபிள்ல எந்தவித பொய்யும் சொல்லல, எந்தவித மனிதனுடைய தனிப்பட்ட கருத்து சொல்லல. நடந்ததை உள்ளது என்று அப்படியே எழுதப்பட்டதுதான் பரிசுத்த வேதாகமம். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அதை நிரூபித்திருக்கிறார்கள். அப்போ அந்த கோலியாத்துடைய மண்டையோடு என்ன பண்ணிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில இவன்ட்ட ஒண்ணுமே இல்லதான், ஒரு கவன் தான் இருந்துச்சு. அந்த கல்லை வச்சு மாபெரும் யுத்த வீரனை அடித்து வீழ்த்த கர்த்தர் கிருபை செய்தார். காரணம், அவன் எப்பொழுதுமே கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தான். பக்தன் கூட பாடுகிறான், சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். என்ன கேட்கிறாரா? சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன், சேர்ந்து பாடிடுவே, அங்கு நடனம் ஆடிடுவே, சேர்ந்து பாடிடுவே, அங்கு நடனம் ஆடிடுவே. தனன தனனா தனனா தனன தனனா தனனா தனன தனனா தனனா தனன தனனா தனனா. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லதான். அவங்கிட்ட என்ன இருந்துச்சு? ஒரு கோல். இவங்கிட்ட என்ன இருந்துச்சு? ஒரே ஒரு கவன். அதுல 5 கல்லுகள் அவன் வைத்திருந்தான். என்ன கல்லு? கூழாங்கல். அந்த 5 கல்லுகளை வைத்து அப்படியாப்பட்ட யுத்த வீரனை அடிச்சு என்ன பண்ணினா வீழ்த்தினான். அவன் சொல்றான், நான் யுத்தம் பயின்றவன் அல்ல, ஆனாலும் என் விரல்களை கர்த்தரை யுத்தத்துக்கு போயிட்டு நிற்றார். சண்டை முன்ன பின்ன பார்த்தது இல்ல. சாதாரண ஆடுகளை வைக்கிறவன் தான். ஆடுகளுக்கு பின் அடைந்தாலும் ஒரு சாதாரண மனிதனை அசாதாரண மனிதனை மாற்றுவது தேவனுடைய வல்லமை. சகோதரர்கள் சொன்னாங்க, நீ அவனை போகாத, சண்டைக்கு போயிடுவான், நீ உன்னை கொன்றுவான், நீ போயிடாத. இவன் சகோதரர்கள் பேச்ச கூட கேட்கல. பேசுதா? சில சமயத்துல சிலர் பேச்சை கேட்காம இருந்தாவே நல்லா இருக்கும்.
நான் எப்பவுமே 100% யாரும் பேச்சும் கேட்கறது இல்லை. என் மைண்டுக்கு செட் ஆகுச்சுன்னா ஓகே பேசலாம். என் மனசுக்கு செட் ஆகுன்னு வச்சுங்களேன், எதையுமே நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை நான் யோசித்து ஓகே அப்படின்னா தான் ஓகே, இல்லாவிட்டா நோனா நோ தான். செட் ஆகாது நம்மளுக்கு. என் மனசு சமாதானம், அந்த காரியத்தை செய்யணுமா சமாதானமா இருக்கணும். அதே போல இவன் அவங்க சகோதரர்கள் சொன்னதை அவன் கேட்கல. நீ போயிடு, ஆட்டுகளை பார்க்க போயிடு, பயப்படாத, ஓடிடு. எதையும் கேட்கல. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு. நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியம் வாழ்க்கை இருந்துச்சு. வேற சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. யுத்தம் பண்றதுக்கு போகும் பொழுது இவனோடு மாத்திரமல்ல, கிதியோனோடு கூட கர்த்தர் யுத்தத்தில் இருந்தார். தெபோரானோடு கர்த்தர் யுத்தத்தில் இருந்தார். யோசபாத்தோடு கூட கர்த்தர் யுத்தத்தில் இருந்தார். ஆபிரகாமோடு கர்த்தர் யுத்தத்தில் இருந்தார். ஆனா நம்மள ஆண்டவர் தனியா நம்மளை விட்டு விடவே மாட்டார், நம்மோடு கூட இருக்கிறார். ஒரே கருத்தை அடிச்சு வீழ்த்திட்டார். வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்றதுன்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். once more. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா, சகரியா புத்தகத்துல படிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அதான் சொல்றார், உடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. உன் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி உனக்கு நடக்க வேண்டிய வழிகளை காட்டுகிறத உன் தேவனாய் கர்த்தர். இப்ப நம்ம வாழ்க்கையில சொல்லணும், நம்ம வாசித்த சங்கீதத்துல, எங்களுக்கு முன்பு செல்லாமல் இருந்த சேனைகளின் கர்த்தருடைய தேவன் உடைய சமூகம் எங்களுக்கு முன்ன என்ன பண்ணல, செல்லியே அப்படி கேட்கிறான். மோசே கேட்டதெல்லாம் என்ன கேட்டார்னா, சமூகம் போதாக செல்லணும். ஆமென். நம்ம எங்க போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த பிரயாணத்துக்கு போனாலும் நம்ம ஜெபிச்சுட்டு போனோம். ஆண்டவரே, உடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும், தடைகள் உடைக்கட்டும், கோணங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, வருகிறதான வாகனங்கள் எல்லாம் பாதுகாப்பா வரட்டும். ஏன்னா அவனுக்காக ஜெபம் பண்ணணும். பிசாசு ஏறி விட்டானா உங்க காரம் வந்து நிற்பான். பிரச்சனை இல்லையா? அதனால எல்லாத்துக்காக ஜெபம் போகணும். நம்மளுக்கு ஜெபம் பண்ணணும், எத்தாப்புல வரவனுக்கு ஜெபம் பண்ணணும், பின்னால வரவனுக்கு ஜெபம் பண்ணணும், நெருக்கி வரவனுக்கு ஜெபம், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு போகணும். டூ வீலரா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், ஜெபம் பண்ணாம வண்டி எடுக்க கூடாது. இப்பதான் பாதுகாப்பு. வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல இது ஆவினால எல்லாம் ஆகும். முடியுமா? முடியாதா? புயல் சொல்ல அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அப்ப அவர் சொல்லியிருக்கார், போ போ என்றால் போனா சொல்லுகிற வார்த்தை, நீ மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடும், என்ன சொல்ல போனா ஆணவத்தோடும் அகம்பவத்தோடும் வருகிறேன். ஆனா நான் தாழ்மையோடும் இறக்கங்களை ஐஸ்வர்ய தேவனோடும் அவரு மேல உள்ள நம்பிக்கையோடும் உன்னோட யுத்தத்துக்கு வரேன். பேசுறார். ஒரே அடிதான், மாபெரும் யுத்த வீரன் மாண்டு போனான். பேசலாம். அது போல உங்க கையில என்ன இருக்குது? புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, மாம்சத்தோடும் அல்ல ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற பொல்லாத அதிபதிகளோடு உங்களுக்கும் எனக்கும் போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12 படிக்கிறோம். எனவே நமக்கு அக்கம் பக்கத்தில் சண்டை, அக்கம் பக்கத்தில் தான் சண்டை. நமக்கு சண்டை யுத்தம் யாரோட?
பிசாசோடதான். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம். மோசே கையில ஒரு, தாவீது கையில ஒரு. அதுக்கு அடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய 5000 பேர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் வரையிலும் அவர்களுக்கு பசி எடுக்கல. வேதம் சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் படைப்பான். இந்த வார்த்தைகளை தேடிட்ட பணிகாரத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன இல்லை, பசியே வரல. பேசலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செவிக்கு இருக்கும் பொழுது சற்று வயிற்றுக்கு ஈயப்படும் சொல்லுவாங்க. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். மலை பிரசங்கத்துல 3 நாள் வரையில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டார். அங்கே வச்சுக்க முடியுமா? ஆண்டவர் அவர்களை அனுப்பிவிட திட்டமிட்டார். பேசலாம். அப்ப ஆண்டவருக்கு சொல்லுது, 3 நாள் நம்ம கூட இருந்துட்டாங்களே. பேசலாம். இப்ப நம்ம அவங்களோட போக முடியாது. வழியில பசி வந்துருமே, சோர்ந்து போயிடுவாங்களே. அதான் சொல்லுறா, இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. இறக்கப்படுறாரு. வழியில சோர்ந்து போயிட்டா நம்ம எல்லாம் இப்ப எங்க போனாலும் ஒரு பாட்டு கொண்டு போறோம், ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சுக்கிறோம். ஏன் சுகர் எப்ப ஏறி எப்ப இறங்கணும் தெரியாது. கொஞ்சம் அதை போட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் சரிப்படுத்திக்கலான்றதுக்காக குடிச்சிக்கிறோம். ஆண்டவர் இறக்க பாராட்டி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடு. அப்ப சீசர்கள் சொல்றாங்க, என்னையா இவ்வளவு ஜனங்கள் இருக்குது, 3 நாளா உன் பாதத்துல உட்கார எல்லாம் உட்காந்து இங்க சாப்பாடு இருக்கா, ரொட்டி இருக்கா, பிஸ்கட் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்ப பேதுரு அண்ணன் ஒருத்தர், அவன் பேர் அந்திரேயா. இங்க ஒரு சிறு பையன் இருக்கிறான். இங்க ஒரு சிறு பையன் இருக்கிறான். அவன்கிட்ட 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு. அவனை கூட ஆண்டவர் பைபிள வைக்கலையே. பேசலாம். அவன் பேரை எழுதி வைக்கல. நிறைய பேருடைய பெயர்களை தேவன் எழுதி வைக்கல. அவன் பாருங்க 3 நாள் அதை சாப்பிடாம வச்சிருக்கான் பாருங்க. பேசலாம். கேட்ட உடனே கொடுக்கலாம் பாருங்க. பேசலாம். உங்க கூட கொடுக்குமா? உங்களுக்கு தரவே தராது. கேட்ட உடனே கொடுத்துட்டான். பேசலாம். சில பிள்ளைங்க கேட்ட உடனே என்ன பண்ணுவோம், கொடுத்துரும். ஒரு பிள்ளை கிட்ட ரெண்டு ஆப்பிள் இருந்துச்சு. ஒன்று கடிச்சு சாப்பிட்டு அம்மா போய் கேட்கிறாங்க, எனக்கு கொடுக்க, இந்த பிள்ளை கொடுக்க மாட்டாங்க, இதை தானே சாப்பிட்றேன், அதை கொண்டு அதையும் கடிச்சிருச்சு. 2 ஆயிடுச்சு. அப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சாமா, இந்த அம்மாவுக்கு என்னடா இந்த பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு, அம்மா இதை விட இந்த பழம் இனிப்பா இருக்கும்போது இதை சாப்பிடணும்னு சொல்லிச்சு. புரியுதா? இப்படி என் பிள்ளைகள் இருக்குது. நீங்க பெத்த பிள்ளைகள் போல நல்ல பிள்ளைகளும் இருக்கு உலகத்துல. பேசலாம். சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா கடையில வந்து சாக்லேட் எடுத்து சொன்னாங்கன்னா அது பண்ணா அவன் ஆசை போய் அப்படியே இருப்போம், மொத்தம் போயிட்டு கை வெளியில வராது. பேராசை. ஒரு சில குழந்தைங்க வந்து வேறவா சொல்லும், அங்கிள் நீங்களே கொடுங்க. ஏன்னா இது எடுத்தா 1 எடுத்தா 2 எடுத்தோம்னா சத்தம் போடுவாங்க. நீங்களே கொடுங்க என்ன பண்ணுவாங்க, அள்ளி கொடுப்பாங்க. அதனால நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட எடுத்துக்கிறத விட, ஐயா நீங்க தாங்கள் கூட அள்ளி போட்டுருவார். பேசலாம். அமிக்கி குளிக்கி சரிந்து மட்டும் கொடுப்பார். ஆமென். பேசலாம். அப்படி ஆண்டவர்கிட்ட அப்படியே நிறைய வாங்க கத்துக்கணும் தவிர 1 2 எனக்கு அது போது இது வேணும்னு கிடையாது. நிறைய கேளுங்க, நிறைய தருவார். ஏன்னு கேட்டா நாம் ஐஸ்வர்யனாய் வாழும்படிக்குத்தான் அவர் நிறுத்துறாங்க.
நீங்க செழிப்பா வாங்க, மகிழ்ச்சியா. நல்ல வண்டி வேணுமா கேளுங்க, கர்த்தர் தருவார். ஆமென். நல்ல கிரைண்டர் வேணுமா கேளுங்க, கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். நல்ல கணவர் வேணுமா இதுக்கு மேல தர மாட்டார். அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மாத்திடுவார். ஆமென். நல்ல மனைவி வேணுமா, கொடுத்த மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தருவார். உண்மையா இல்லையா? நிறைய குடிக்காரர்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இப்ப சொன்ன இல்லையா, திருடி போனவன் எத்தனையோ வருஷம் 1973 ரொம்ப திருடினவன் இப்போ போய் குத்து வந்துக்கிறானா, பைபிள் பொய் சொல்லுதா? பேசுறா, அது கிரியை செய்யுது. அவ சொல்றா, பைபிள் நான் படிச்சேன், நான் திருடினது ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு, நான் போய் குத்து வந்துட்டேன். ஆமென். இப்ப நான் நிம்மதியா இருக்கிறேன். ஏன்? அவர் எவ்வளவு வேணும் பொய் உரையாத தெய்வம். இந்த சிறு பையன்கிட்ட உள்ளதான அப்பத்தையும் மீனையும் வாங்கிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்தா, வான பராபரனே இப்போ வாரும் என் மதத்திலே அவர் நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி செவிட்டு போய் கொண்டு போய் கொடு எல்லாத்துக்கும். பேசுறா பேசுறா எல்லாருக்கும் போய் கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி 12 கூடை எடுத்து ஒவ்வொரு சீசனுக்கு தலையில் வச்சு போனான்ட்டான். பேசுறா பேசுறா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். உலகத்துல சொல்றான், முன்கை நீந்தா உலகை சொல்லுவோம். பந்திக்கு முந்திக்க, படைக்கு பிந்திக்க. அது பழமொழி அப்படி இல்லையா? பந்திக்கு முன்கை, படைக்கு பின்கை சொல்றதுதான் வழக்கம். அப்படின்னா முன்னாடி அப்படி சாப்பிடுறது. அம்ப நானேற்று கை பின்னாடி போகும், அதனாலதான் அப்படி சொல்றது. பந்திக்கு முன்கை, படைக்கு பின்கைன்றது அர்த்தங்கள் எல்லாம் மாத்தி 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 சொல்லி குழப்பங்களை உண்டாக்கிட்டாங்க. அப்ப அந்த சிறு பையன் இடத்துல இருந்ததான என்னது, 5000 பேரை போஷிக்கிற தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? சாரிபாத் என்னும் ஊர்ல ஒரு விதவை பெண் இருந்தார். ஒரே ஒரு குமாரன் இருந்தார். என்ன கையில இருந்துச்சு? எலியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி போகிறான், கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வர போறான். அப்படியே கூப்பிட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு என்ன பண்ணு, அடைய சுட்டு கொண்டு வா. அதான் சொல்லுவாங்க, அண்ணன் எப்படா சாவான், தின்ன எப்படா காலியாகுமா அப்படின்றது போல. இவன் என்ன கேட்டான்? தண்ணி கேட்டான். இப்போ என்ன பண்றான்? அப்பத்தை கேட்கிறான். அந்த அம்மா சொல்றாங்க, கொஞ்சமாவது இருக்குது, கொஞ்சம் என்ன இருக்குது, அதை செஞ்சு சாப்பிட்டு நானும் என் பிள்ளை என்ன பண்ண போறோம்? சாக போறோம். அப்ப இப்ப சொல்றான், நீ அப்புறம் கூட செத்துக்கலாம். அப்படி முதலாவது என்ன பண்ணு, உனக்கும் உன் பிள்ளைகள் நீ அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு அடைய சுட்டு கொண்டு வா. அவர் கீழ்ப்படிந்தா, ஒரு அப்பத்தை சுட்டா, தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தா. வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்துல 3 வருடம் பஞ்சம். இந்த அம்மா வீட்டுல அப்போ மாவு குறைஞ்சு போகல. அமுத சுரபி என்று சொல்லி பள்ளியில நம்ம படிச்சிருப்போம். அந்த அமுத சுரபி பாத்திரம் தான் இது. ஒரு விதவை வீட்டுல, சாரிபாத் வீட்டுல கொஞ்சம் மாவை போட்டு எடுக்க 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 வந்துகிட்டே இருந்துச்சு. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கொஞ்சம் மாவுதான் ஒரு குடும்பத்தையே கர்த்தர் போஷித்தார் அல்லவா? பைபிள் சொல்றது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன். அந்த கொஞ்சத்துல இருந்த பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். தொற்கால் என்கிறதான ஒரு பெண் வச்சு ஒரு ஊசி தான் வச்சிருந்தா. அந்த ஊசியை என்ன பண்ணினால்னா கர்த்தருக்காக பயன்படுத்தி சித்திர தைல ஆடைகளை உண்டாக்கி கர்த்தருக்காக அவர் பயன்படுத்தினார். சிம்சோன் கையில ஒரே ஒரு எலும்பு தான் இருந்தது, கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு. அதை வைத்து 1000 எதிரிகளை கொன்று குவித்தார். உங்க கையில என்ன இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, அதை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது தான் முக்கியம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கிறிஸ்மஸ் வந்துருச்சு, புது வருஷம் வரப்போகுது. நம்ம கையில ஒண்ணுமே இல்லையே, எப்படிடா ட்ரெஸ் எடுக்கிறது அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். புது ட்ரெஸ் எடுத்தாலும் எடுக்காட்டி கிறிஸ்மஸ் பேசாம போயிடும். பிரைஸ் லார்ட். உண்மையா இல்லையா? கேக்கு வாங்குறோமோ வாங்கலி புத்தாண்டு போயிடும். ஆமென். அதனால அதை வாங்கி கடனை வாங்கி, ஐயோ பக்கத்து வீட்டில் நல்லா புது ட்ரெஸ் கொடுக்குறாங்க ஏன் பிள்ளை அப்படின்னா போவாதீங்க. கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டுக்கு சித்தமான உங்களுக்கு புது ட்ரெஸ்ஸை கொடுப்பார். இல்லாவிட்டால்
கூழா இருந்தாலும் குடிச்சிட்டு குடி, கந்தலா இருந்தாலும் கசக்கி கட்டு. பேசலாம் போதும். ஆமே பேசலாம் பேசலாம். யாராருக்கும் புது ட்ரெஸ் வேணும்? சாரதாசு தள்ளுபடி போட்டு போய் வாங்கிங்க. போய் வாங்கி யாராருக்கு வேணுமோ போய் என்ன பண்ணுங்க வாங்கிக்கோங்க. கத்தரோட ஆசீர்வதிப்பா. அப்போ உங்க கையில எல்லாம் புது ட்ரெஸ் வாங்கினா நான் வாங்கி கொடுப்பேன். எல்லாம் ஆர்வத்துல கை தூக்குறீங்க. அதான் எனக்கு தெரியும். அதெல்லாம் செட் ஆகாது. நல்லா போய் சாதாசனம் வாங்கிக்கிங்க. அப்போ நிறைய திருச்சியில் மக்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது. நிறைய போதிஸ், சென்னை சிக்ஸு, சாரதாசு, ஆனந்தாசு அப்படி நிறைய ஜவுளிகளுக்கு உண்டாயிடுச்சு. இங்கே போகிறவங்களே நிறைய இருக்குது. அதனால காசுக்கு தகுந்த மாதிரி தோசைன்றது கூட காசுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறான், கடை வச்சிருக்கிறான். போய் வாங்கிக்கலாம். கட்டில் ஆசீர்வதிப்பான். உங்க கையில என்ன இருக்கிறது? மோச கையில, தாவீது கையில கவன், சின்ன பையன் கையில சாரிபத்து விதவ கையில, சிம்சோன் கையில, தொற்கார் கையில. உங்க கையில என்ன இருக்கு? நம்ம வாயில போறதுன்னு என் கையில ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்போது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவை 16 பவுனோட கொண்டு போயிட்டான். காவலாளி ஒரு அம்மா வெட்டி கொண்டு இருக்கிறான். அதனால நகையெல்லாம் போட்டுட்டாங்க. சுத்தாதீங்க. உயிருக்கு கேரண்டி கிடையாது. பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். ஜாக்கிரதையா இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. பேசுறா பாதுகாக்க கஷ்டமா இருக்குதா? பாதுகாக்க கஷ்டமா இருக்குதுன்னா நான் சொல்றேன். என்ன தனியா கேளுங்க, நான் தனியா சொல்றேன். வேண்டாம் அப்படி சொல்றேன். அடி கண்ணை போடுவோம், கற்பனைக்கு பார்ப்போம், செபிப்போம்.